நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. போழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீராடி போற்றி. வாழி திரு நாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தார் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்கய்யா. ஐயா மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. யாரை 2 பேர் திருப்புகழ் பாடலாங்கம்மா? சிவாய நம. 2 அடியார்கள் பாடலாங்க. முருகாசரணம். பாடுங்கம்மா. பொது பாடல்கள் பொது பாடல்கள். முருகாசரணம். தோரண கனக வாசலில் முழவு தோல் முரசதிர முதிராத தோகையர் கவரி வீசவயிரிய தோல்வலி புகழ மத கோப வாரணரத பதாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாழினும் வறுமை கூறினும் நினது வார்கழலொழிய மொழியேனே. பூரண புவன காரண சவரி பூதர புலகதன பார பூஷண நிருத தூஷண விபுதர் பூபதி நகரி குடியேற ஆரணவனச ஈரிரி குடுமி ஆரியன் வெறுவ மயிலேறும் ஆரிய பரம ஞானயுடைய பெருமாளே. வாரண பதாயினி துரக மாதிர நிறைய அரசாகி வாழினும் வறுமை கூறினும் நினது வார்கழல் ஒளிய மொழியேனே. பூரண புவன காரணா. முருகாசரணம். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளையும் சிவாய நமங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களின் திருவடிகளை வணங்குகின்றேன். சிவாய நமங்கம்மா. வள்ளியம்மா. சிவாய நமங்கம்மா. சிவாய நம. மகிழ்ச்சி. சிவாய புஷ்பம்மா. சிவாய நம. பாடுங்கம்மா. பாடுங்கம்மா. பாடு. வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளை வணங்கிற சாமி. சிவாய நம. திருவடி வணக்கம். கங்கணகிரி திருப்புகள். தந்ததன தத்ததன தந்ததன தத்ததன தந்ததன தத்ததன தனதான தந்ததன தத்ததன தந்ததன தத்ததன தந்தன தத்ததன தனதானம் ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகலற்று நினைவருள்வாயே. அம்பு விதனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தியுனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகலற்று நினைவருள்வாயே. அம்பு விதனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தியுனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கியதவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வெளி அருள்வாயே.
தண்டிகை கணப்பவசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெறு இங்கிதமெனுற்ற மனம் உன்ற நினைத்தமைய அருள்வாயே. மண்டலிகரப்புகளும் வந்த சுபரட்சை புரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே. கொங்கிலுயிர் பெற்று வளர் தென்கர இளப்பனருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகற்கிளைய கந்தனென வெற்றி பெறும் கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழியருள்வாயே. குஞ்சர முகற்கிளைய கந்தனென வெற்றி பெரு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா அடியேன் பாட்டுங்களா? ஒரு பாடல் பாடலாங்கம்மா, கரெக்டா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முடித்த குழலினர் வடித்த மொழியினர் முகத்தில் இலகிய விழியாலும். முடித்த குழலினர் வடித்த மொழியினர் முகத்தில் இலகிய விழியாலும். முளைக்கிரிகள் மிசை அசைத்த துகிலினும் இழைத்த இடையினும் அயலாகி. படுத்த அணைதனில் அணைத்த அவரோடு படிக்குளனுதின முழலாதே. படுத்த அணைதனில் அணைத்த அவரோடு படிக்குளனுதின முழலாதே. பருத்த மயில் மிசை நினைத்த பொழுதுன பதத்து மலரினை அருள்வாயே. துடித்து தசமுகன் மூடித்தலைகள் விழ தொடுத்த சரம் விடு ரகுராமன். தொகை திவுலகையொரடி குழலவிடு துலக்க அரிதிரு மருகோனே. தொகை திவுலகையொரடி குழலவிடு துலக்க அரிதிரு மருகோனே. தடத்துளுரை கயல் வயற்குளெதிர் படு தழைத்த கதலிகளவை சாய. தடத்துளுரை கயல் வயற்குளெதிர் படு தழைத்த கதலிகளவை சாய. தருக்கு மெழிலூரு திரு தணிகையின் தழைத்த சரவண பெருமாளே. தருக்கு மெழிலூரு திரு தணிகையினி தழைத்த சரவண பெருமாளே. பருத்த மயில் மிசை நினைத்த பொழுதுன பதத்து மலரினை அருள்வாயே. தழைத்த சரவண பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுமாரா பாடினா எல்லாம் முருகார்ப்பணம், அது அருமையா இருந்ததுங்க. சிவாய நம. நன்றிங்க ஐயா. சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் பணிகிறேன். வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. அருணகிரிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. வெறுப்புடன் பயசரணமின் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும். போது புகழ்தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகனக புகன்று. கருப்புகுதாத கரிதனை காட்டும்
கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் உணகிரி அமதடிகள் திருவடி குருவடி தாமே குருவடி தாமே. குருநாதன் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய தினம் ரொம்ப நாள் கழிச்சு அடியார்கள் எல்லாம் மீட் பண்றோம். இன்றைய தினம் எடுத்துக்கொள்கிற திருப்புகழ் சிவபுரம் திருப்புகழ். ரொம்ப அருமையான பெயர். அதாவது எத்தனையோ சிவஸ்தலங்கள் இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில ஆகட்டும், வட மாநிலங்கள்ல ஆகட்டும், நிறைய சிவஸ்தலங்கள் உண்டு. ஆனா பேர்லயே சிவன் அப்படிங்கிற சொல்ல முதன்மையாக கொண்டது இந்த சிவபுரமா. அப்பேற்பட்ட மகாத்மியம் உள்ள ஊர், ரொம்ப அருமையான ஊர். இங்கே ஞானசம்பந்த பெருமான், நவக்கச பெருமான்னா மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இதெல்லாம். ரொம்ப அருமையான பாசுரங்கள் எல்லாம் திரு தாண்டகம் எல்லாம் அங்க பாடியிருக்கிற ஒரு பாடல்ல கூட வானவன் கான் வானவர்க்கு மேலானான் கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான் ஆனந்து ஆடினான் கான் அயன்காகை எல்லாயம் நாடும் காணவன் காணவனுக்கு அருள் செய்தான் கான் கருதூவார் இதழாது கமல தூரும் கேனவன் கான் தென்றடை செல்வந்தான் கான் சிவனவன் கான் சிவபுரத்து செல்வன் தானே சிவனவன் கான் சிவபுரத்தன் செல்வன் தானே. கான் அவனை பாருங்கள்னு அப்பேற்பட்ட மூர்த்தின்னு சொல்லி பிரபாவத்தையா சொல்ற. ரொம்ப அருமையான ஒரு சிவபுரம். அங்க ஈஸ்வரருக்கு பெயர் ரொம்ப அருமையான பெயர், சிவபுரநாதர்னு பெயர் சுவாமிக்கு. அங்க சிவபுரத்தை வச்சுட்டு சிவபுரநாதர். எப்படி நாமக்கல்ல தாயார் கோவில், பெருமாள் கோவில் இருக்கு. அங்க தாயாருக்கு நாமகிரி தாயாரனே பேர். தாயாருக்கு நாமகிரினே பேர். அந்த ஊரை வச்சுட்டு நாமக்கலுக்கு சமஸ்கிருதத்துல நாமகிரின்னு பேர். அந்த மலையவே பாக்குறதுக்கு திருநாமம் போட்ட மாதிரி இருக்குமா, அதனால நாமகிரின்னு பேர். அங்க அந்த தாயாருக்கு பேருமே நாமகிரி. ஒரு குமுதவள்ளி, செங்கமலவள்ளின்னு பேர் வைப்பாங்க. அந்த பேரே கிடையாது, நாமகிரி தாயார் அப்படின்னு தான் பேர். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சிவபுரநாதர் அப்படின்னே பெயர். பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னும் அழைக்கிறது உண்டு. பிரம்மபுரத்திற்கும் இதுக்கு ஒரு சின்ன இது. ஆனா பிரம்மபுரீஸ்வரர் அழைக்கிறதும் உண்டு. அம்பாள் சிங்காரவல்லி, சிங்காரவல்லி பெரிய நாயகி. சப்போஸ் இவர் சிவபுரநாதரா இருந்தா சிங்காரவல்லி, பிரம்மபுரீஸ்வரரா இருந்தா பெரிய நாயகி அப்படின்னு அம்பாள். அழகான ஒரு அம்பாள். இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா, முருகப்பெருமானுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளி பிராட்டி, தேவயானி பிராட்டி இரண்டு பேருமே செருப்பு அணிந்திருப்பார்களாம். எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு இது. ரெண்டு பேரும் அம்பாளும், ரெண்டு அம்பாள் மட்டும் செருப்பு போட்டிருப்பாங்க. முருகப்பெருமானுக்கு ஒன்று கிடையாது, அம்பாளுக்கு மட்டும் ரெண்டு ஜோடுனா செருப்பு ஜோடி அணிஞ்சிருப்பாங்க. ரொம்ப அழகான கோவில். 3 பிரகாரங்களை உடையது. நமக்கு கும்பகோணம் ஷாக்கோட்டையில இருந்து பக்கத்துல போலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்துட்டு கும்பகோணம் மாவட்டமாக, தஞ்சை மாவட்டமா கும்பகோணத்துல மாத்திருக்காங்க. சுத்தி கும்பகோணத்துல தடுக்கி விழுந்தா கோவில். அதனால சிவபுரம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான பாடல் பெற்ற ஸ்தலங்கள். குபேரன், மகாலட்சுமி, விஷ்ணு இவங்கெல்லாம் பூஜை பண்ண மூர்த்தி. அவர் ரொம்ப சிறிய மூர்த்தி தான், உள்ள சாநித்தியமா சுயம்பு மாதிரி ரொம்ப சின்ன மூர்த்தி தான். அம்பாள் தான் பெருசு. அம்பாள் சதுர்பூஜத்தோட எப்பவுமே சோழ நாட்டுல எல்லாம் 4 திருக்கரங்களோட அம்பாள். அதாவது அப்படி கைலாயத்துல எப்படி நமக்கு காட்சி கொடுப்பாங்களோ அதே போல் ஒரு தேவியா வரிக்கக்கூடியது சோழ நாட்டினுடைய பாரம்பரியம். ஆனா பாண்டிய நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பால ஒரு பெண் வடிவமாகத்தான் அவங்க பூஜை செய்வாங்க. இப்போ ஒரு காஞ்சியில காமாட்சினா கரும்புவில், புஷ்பபானம் இதெல்லாம் வச்சுட்டு இப்படி 4 கரங்களும் ஃபுல்லா ஆயுதங்களா இருக்கும். ஆனா வந்து இந்த பாண்டிய நாட்டுல வந்து 2 கை, மீனாட்சின்னா 2 கை தான் இருக்கும். இங்க பாருங்களேன், சதுர்புஜமா தாயார் அப்படியே அம்பாள் எப்படி கைலாயத்துல காட்சி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான ஒரு அமைப்புலதான் இருக்கும். சோழ நாட்டு ஃபுல்லாமே நம்ம இவரு தஞ்சாவூர் பெரிய கோவில் எங்க போனீங்கன்னாலும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆனா திருவாரூர்ல மட்டும் கமலாம்பிகைக்கு இந்த ஒரு சின்ன பொன் குழந்தை மாதிரி அந்த அட்லாங்கால் போட்டுட்டு அம்பாள். அது வந்து கொஞ்சம் மாறுபட்ட ஸ்தலம்.
ஏன்னா திருவாரூர் வித்தியாசமான ஒரு கோவில், அதனால அது மட்டும் எக்ஸெப்ஷனல் பிளேஸ். மற்றபடி அம்பாள் வந்து சோழ நாடு ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு சதுர்புஜத்தோட அம்பாளாக காட்சி கொடுக்கக்கூடியது சோழ நாட்டினுடைய ஒரு சிறப்பு. சிவஸ்தலங்கள் நிறைந்து வழியக்கூடிய ஒரு இடம். அங்க சிவபெருமானையும் சிவகுருநாதன்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் சிவகுருநாதன் அப்படிங்கிறாங்க. சிவபெருமானையும் சிவகுருநாதன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முருகப்பெருமானையும் சிவகுருநாதன் கோவில்னு கேட்டாதான் தெரியும். இதுக்கு விட எங்கிருந்து கிடைக்குதுன்னா அருணகிரியாருடைய பாடலையே கிடைக்கிறது. கடைசி இந்த பாடலை பாத்தீங்கன்னா சிவகுருவே அவர் சொல்லியிருப்பார், குருநாதன் சொல்லியிருப்பார் இந்த இதுல. அப்ப குருநாதனா வழங்கக்கூடியது யாரு? முருகப்பெருமான் தானே. அப்ப அந்த குருநாதன் எடுத்துக்கலாம். இருந்தாலும் சிவகுருநாதனா முருகப்பெருமானுக்கே குருவாக விளங்கியவர் சிவன் தானே. சிவன் இல்லையே எந்த சக்தியும் கிடையாது. அதனால சிவனையும் குருநாதனா சொல்லிக்கலாம், முருகப்பெருமானையும் குருநாதனா சொல்லிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு இடம் சிவகுருநாதன். வள்ளி தேவசேனா சமேத சிவகுருநாதன். முருகப்பெருமான் மயில் மேல ஒரு கால் அப்படி வச்சு இருப்பார். உற்சவமூர்த்தி அப்படி, மூலவமூர்த்தி சதுர்பூஜங்களோட 4 கரங்களோட சக்தி கேடயங்கள் வச்சுட்டு வேலோட முருகப்பெருமான் மயில் மீது ஆரோகணித்து காட்சி அளிக்கும். மயில் தோடு இருக்கும். உற்சவமூர்த்தி என்ன சிறப்புன்னா மயில் மேல் ஒரு காலை வச்சு அப்படி மயில அரவணைத்தால் போல ஒரு உற்சவமூர்த்தி. ரொம்ப அருமையான மூர்த்தி. அப்பேற்பட்ட ஒரு சிவபுரம். இதை நமக்கு குருஜி வந்து நீலாம்பரி ராகத்துல போட்டு கொடுத்திருக்காரு. நீலாம்பரி ராகம் எப்படி இழுத்தாலும் நீலாம்பரி ராகம் வந்துடும், நீங்க கவலையே பண்ண வேண்டாம். எப்படி இழுத்தாலும் நீலாம்பரி ராகம் வந்துடும். நீலாம்பரி ராகத்துக்கோட சிறப்பு என்னன்னா பாடினவங்களுக்கே தூக்கம் வரக்கூடிய ராகம். அது பாடினோம்னா நமக்கே கண்டினியூஸா சீரர பழங்கள்லாம் பாடுறோம், 4வது பாட்டு 5வது பாட்டு வரும்போது நமக்கே கட்டாயி வரும். அது வந்து போர் அடிக்கிறதுங்கிறதுக்காக கிடையாது, அந்த ராகத்தினுடைய பிரபாவம். அப்படியே அந்த சீரார் பவளங்கள் முத்தம் கயிறாக பொன்னூஷலாடாமோ அடியனுக்கு இப்பவே தூக்கம் வருது. அடி ரொம்ப அருமையான ஒரு ராகம். அந்த ராகத்துல ராகம்தான் தூக்கக்கூடிய ராகம். அப்படின்னா எதுக்குன்னா எல்லா கோவில்களும் சைவ வைணவ கோவில்கள், முருகப்பெருமான் கோவில்கள், எக்ஸ்பெஷலா அம்பாள் சாக்தனரி மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாம் நீலாம்பரிக்கு ரொம்ப முக்கியமான இது. அம்பாள் பஞ்சதசியா காட்சி கொடுக்கக்கூடிய பூஜை வந்து அர்த்தஜாம பூஜை. அர்த்தஜாம பூஜையில மிகவும் முக்கியமாக பாட வேண்டியது. ஏன்னா பள்ளியறைக்கு போவென்று, அதனால இந்த பாட்டை பாடிதான் அழைச்சிட்டு போறதுங்கிறது வழக்கம். சில பேர் பள்ளியறையில வச்சே பாடுவாங்க, சில பேர் அம்பால கூட்டிட்டு போறதுக்கு இந்த பாட்டை பாடுவாங்க, இந்த ராகத்தை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையான மங்களமான ராகம். எந்த ஒரு மன வீடாகட்டும், ஒரு வளகாப்பு நடக்கக்கூடிய வீடாகட்டும், நீலாம்பரி ரொம்ப ஆனந்த பைரவி, நீலாம்பரி, கல்யாணி, மத்தியமாவதி இதெல்லாம் கண்டிப்பா பாடக்கூடிய ராகங்கள். மண்ணில் நல்ல வர முடியும் அந்த பண், அதெல்லாம் ரொம்ப மங்கள பண்கள்னு சில பண்கள் இருக்கு. நம்ம ஆகேரியெல்லாம் எல்லா இடத்துலயும் பாட முடியாது. அருளா பெருமான நினைச்சிட்டு பாடலாம். அதாவது ஆகிரிங்கிறது நம்முடைய அஞ்சை காலத்துல பாடுவாங்கல்ல. சாந்தியமா அஞ்சை காலத்துல பாடக்கூடிய பண்ண என்னங்கம்மா? தானனை பஞ்சமம் தானனை முன்படைத்தான். அது சுவாமிக்கும் நம்மளுக்குள்ள சம்பாஷணை. அதை வந்து பொது இடங்கள் நம்ம அந்த பண்ணை பாடுவது அதிகம் எங்க வேணாலும் பாடலாம். அந்த பண்ணுல பாடக்கூடியது வந்து சுவாமிக்கும் நம்மளுக்குரிய சம்பாஷணை. நம்ம ரொம்ப ரெக்வஸ்டா கேட்கறோம்னா அந்த பண்ணுல கேட்டா சீக்கிரம் கொடுத்துருவார். இந்த மாதிரி நீலாம்பரிக்கு அவ்வளவு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு. ரொம்ப அருமையான பாடல். மனமெனும் பொருள் வானரை காய்கனல் அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடிய மனத்தை வச்சு பிரதானியமா வச்சு சொல்றார். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸால மனம் எப்படி பஞ்சபூதங்களோட இருக்கு, இந்த பஞ்சபூதத்தினால் வரும் துன்பங்கள் என்ன, 96 வரை வகைகளாக பிரிக்கப்பட்ட அந்த தத்துவங்கள் என்ன, 96 91 ஆகிறதுக்கான காரணம் என்ன, முருகப்பெருமான் எப்படி அருள் செய்ய வேண்டும், எப்படி ஞானம் வழங்க வேண்டும், அம்பாள் அப்படிங்கிறவள் யார், முருகனுக்கும் அம்பாளுக்கும் என்ன சம்பந்தம், முருகப்பெருமான் எப்படி சூரர்களை வதைத்தார். அப்புறம் 6-7 நம்ம எப்பவும் போல பெருமாளை வந்து அடைஞ்சிருவாரு. நரசிம்ம அவதாரத்தை பத்தி ரொம்ப பிரபாவமா சொல்றாரு இந்த இடத்துல. 6-7 1 2 3 4 5 6 நான் நரசிம்ம பெருமாளை பத்தி சொல்றார். 7-8 முருகப்பெருமான் எப்படி சிறை மீட்டார், எப்படி சிறை மீட்டு கொண்டு வந்து அசுரர்களை வதம் செய்தார், எப்படி 33 கோடி தேவர்களும் முருகப்பெருமானை வணங்குகிறார்கள்,
கடைசி பேராகிராஃப்ல சிவபுரத்துல போய் ஏன் முருகப்பெருமானை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அந்த கடைசி 8வது இதுல சொல்றாரு. மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார் அருணகிரிநாதர். இப்போ நம்ம தேவாரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியா இப்படியா அந்த தேன் சொட்டக்கூடியது பழனி மலைக்கெல்லாம் திருப்பழனி வகுப்புல எல்லாம் சொல்லுவார். நான் ஒரு 3 ஸ்டான்ஸா பழனி எப்படி இருக்குன்னே சொல்லுவார். பழனிக்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு பழனி அவங்க கூட ரசிச்சிருக்க மாட்டாங்க. அருணகிரிநாதர் அப்படி ரசிச்சு எழுதியிருப்பார். 100 திருப்புகள். பழனி மலைக்கு உண்டான சிறப்பு என்னன்னா ஆகபட்சம் 100 திருப்புகள் பாடின ஒரே கஷேத்திரம். 88 இருந்தது திருச்செந்தூருக்கு, அப்புறம் இப்ப 90 ஆயிருக்கு. திருச்செந்தூருக்கு 90 பாடல்கள் பாடியிருக்கார். இருக்கிறதுல வச்சு பழனிக்கு தான் தனியா 100 திருப்புகள் பாடியிருக்கார். அது மாதிரி திருப்பழனி வகுப்புல எப்படி பழனியில இருக்க குரங்கெல்லாம் பேசிக்கும், அது எப்படி மரத்துக்கு மரம் தாவும், அந்த மரத்துல இருந்து பழம் எப்படி விழுவும், அந்த பழம் எதுல விழுவும் அப்படின்லாம் ரொம்ப அழகா திருப்பழனி வகுப்பெல்லாம் படிக்கணும். அதெல்லாம் படிச்சோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். சொல்லியிருப்பார். மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார், இந்த ஊருக்கு போங்கன்னா சொல்ல மாட்டாரா. சிவபுரத்துல அவர் போங்கன்னு சொல்லல, ஆனா நம்ம ரொம்ப தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் சிவபுரத்துல ஒண்ணு இருக்கு. சிவனையும் தாண்டி சிவபுரத்துல நம்ம தேடக்கூடிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அது இருக்குது அப்படின்னு கடைசி பேராகணம் சொல்லுவார். அடியன் என்னன்னு சொல்றேன், நான் சொல்றதுக்குள்ள நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு அடியன் நினைக்கிறேன். அப்படி ரொம்ப அருமையான இது. இந்த பாடல் அங்கதாளம். அங்கதாளம்னா பாடலுக்கு தகுந்தாற்போல், சந்தத்திற்கு தகுந்தாற்போல் அந்த தாளத்தை அமைப்பதுன்னு ஒரு வகை இருக்கு. அங்கதாளம். அங்கதாளம்னா 7 அக்ஷரம். 7 அக்ஷரம் வரும். 6 + 1.5. அடியனுடைய கையை எல்லாரும் கவனிச்சுக்குங்க. அடியின் வீடியோ தனியா போடுற இந்த தாளம் எப்படி போடுற, ரூபகம் ஆதினா நம்மவே போட்டுக்கலாம். இது அங்கதாளம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஒரு 1.5. 1 இது 1.5 அர்த்தம். நல்லா எப்பவும் போல அடி அடிச்சுட்டு இப்படி அடிச்சோம்னா 1.5 கணக்கு. 1.5னா ஒரு ஒரு தட்டு, ஒரு இது தக்கிட்ட 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 ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு ஸ்பீடா போட்டோம்னா 1 + 1.5. இந்த இப்படி அடிக்கிறோம்ல, இது அரை. முழுமையா ஒண்ணு நிறுத்துறோம், அது 1 1.5 ஆச்சுங்களா. 7.5ல 1.5 போச்சு. இப்ப பேலன்ஸ் இருக்கு 6 இருக்கு. இந்த 6 எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா தக்க திமி தக்க தீமி, இந்த மாதிரி 3 டைம் போடணும். ஃபர்ஸ்ட் 1.5 தக்க திமி தக்க திமி தக்க திமி, அவ்வளவுதான். 1.5 தக்கதிமி தக்கதிமி தக்கதிமி, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ராகம். அடியார் யாருக்காச்சும் கன்ஃபியூஸ் ஆகுதுங்களாங்கம்மா? ஏன்னா தாளம் ரொம்ப முக்கியம். அருணகிரிநாதர் கண்ணை குத்திடுவார். தாளத்துக்கு தான் பாட்டு எழுதியிருக்காரு அவர். இன்னும் ஒரு தடவை சொல்லி கொடுங்கய்யா. நல்லா இன்னொரு விஸ்தாரமா அடியன்னு சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு நேரம் போனாலும் பரவாயில்ல, அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்ணுவோம். தாளம் எல்லாரும் போடணும். ஃபர்ஸ்ட் இப்ப நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதாவது 7 அக்ஷரம், அதனால 7.5னா முதல்ல 1.5 போடுறோம். 1 அரை. இப்படி ஒரு தட்டு தட்டுனோம்னா 1, இப்படி போட்டோம்னா அரை. எல்லா பாட்டுக்கும் இது பொருந்தும். 1.5 நான் சொன்னாலே நீங்க ஒரு தட்டு தட்டி இப்படி ஸ்பீடா ஒரு தட்டு தட்டிடணும், அவ்வளவுதான். 1.5 கனெக்ட் ஆயிடுச்சுன்னா 7.5ல 1.5 முடிஞ்சது. அடுத்து 6 அக்ஷரம் இருக்கு. இந்த 6 அக்ஷரத்தை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா இது 1 இது 2, இது 1 இது 2. நான் 2 போடுங்க அப்படின்னா நீங்க 1 2 எப்படி போடணும். இங்க 6 அக்ஷரம் இருக்கிறதுனால 1 2 2 1 2 2 1 2 2, இப்ப 6 ஆச்சு. மொத்தமா 7 அக்ஷரம் அடியன் போடுறேன். 1.5 1 2 1 2 1 2, இப்ப இந்த 1 2 1 2 1 2 6 ஆயிடுச்சு. அதாவது இப்படி போட்டு இப்படி திருப்பினா 2ன்னு கணக்கு. அதுதான் 1 2ன்னு. இப்படி ஒரு அடி அடிச்சு இப்படி திருப்பினோம்னா 2ன்னு அர்த்தம். ஏதாவது சந்தேகம் இருக்குங்கன்னா அடியன் வீடியோ எடுத்து அனுப்புறேன். கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் பகுதி உள்ள போயிருந்தாலும் சந்தோஷம் தான். இந்த தாளத்துக்கு பேர் என்ன தம்பி? இந்த தாளத்துக்கு பேர் என்ன? அங்கதாளம். அங்கதாளமா? சரி. ஆக்சுவலி அங்கதாளங்கிறது இப்படித்தான் போடணுங்கிறது கிடையாது. பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறி நிறைய அங்கதாளங்கள். இப்ப நம்மளா கூட பார்த்து ஒரு இப்ப சாந்தியமாவா பாட்டுக்கு கூட ஒரு தாளத்தை போடலாம். அது அங்கதாளம் தான். அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி தோணுதோ அதை போட்டுக்கலாம். குருஜி அவர்கள் இதை நீலாம்பரி ராகத்திலையும் அங்கதாளத்திலையும் அமைச்சிருக்காங்க. இதுதான் இந்த தளத்தினுடைய சிறப்பு. இந்த தளத்தினுடைய சிறப்பு. சுவாமி பெயர், அம்பாள் பெயர், முருகப்பெருமான எப்படி இந்த பாட்டுல வர்ணிக்கிறார், தாளம், ராகம், இது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று முக்கியமானது, இந்த ஊருடைய தலவிருட்சம் செண்பக மரமா. செண்பக மரத்துக்கு
என்ன இதுனா அம்பாளுக்கு உரிய ஒரு ஸ்தலம். அதனால 21 விளக்கேற்றி வழிபடுறதுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊர்ல. 21 விளக்கேற்றி செண்பகப்பூ அம்பாளுக்கு மாலை போட்டா நினைச்சது நடக்குங்கிறது அந்த ஒரு ரொம்ப நம்பிக்கை. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு வழிபாடுங்கிறது எனக்கு ரொம்ப ஃபேமஸ். செண்பகம் பூ அந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஊருக்கு பேரு செண்பகாபுரம்னு பேரு. செண்பக வனம்னா செண்பக வனம்னு ஆயிரும். செண்பகபுரம்னு ஒரு பேர் இருக்கு. செண்பக மரத்து அடிப்படையா வச்சிருக்கக்கூடிய கோவில். அதனால கதலி வனம்னு சொல்லுவோம். கதலி மரங்கள் நிறைய, அதாவது வாழை தோப்பு நிறைய இருக்கனால கதலி வனம். இது செண்பகபுரம். அதனால செண்பக மரத்தை பிரதானியமா வச்சு இந்த கோவில் கட்டினால செண்பக மரம், செண்பகபுரம்னு பேர் இருக்கு. ரொம்ப இதா இருந்து மூர்த்தி தலம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பிரம்ம தீர்த்தங்கிறது இந்த தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். இதெல்லாம் மூர்த்தி தலம் தீர்த்தம் பார்த்தாச்சு, அம்பாள் பார்த்தாச்சு, அந்த பார்வனுடைய மேலோட்டம் பார்த்தாச்சு. தாளம் 7 அக்ஷரம் 1.5, ஒரு தட்டு தட்டி ஒரு 2 ஒரு இப்படி போட்டோம்னா அரை 1.5 தக்க தீமி தக்க தீமி தக்க தீமி தட்டி தட்டி திருப்பணும். அவ்வளவுதான், சிம்பிளானது. படியன் பாடலை பாடி அதற்கான விளக்கங்களை பார்ப்போம். மனமெனும் போதும் மனமெனும் பொருள் வானரை காய்கனல் புனலுடன் புவி கூடிய தோருடல் வடிவு கொண்டதிலே 13 வகையாலே மனமெனும் பொருள் வானரை காய்கனல் புனலுடன் புவி கூடிய தோருடல் வடிவு கொண்டதிலே 13 வகையாலே ஒரு சுகந்தயராசையிலேயுடல் மதியை வென்று பராபர ஞான நல்வழி பெரும்படி நாயடியேனையும் அருள்தாயராய் முருகா. ஜனனி சங்கரியாரணி நாரணி விமலியன் குணபூரணி காரணி சிவை பரம்பரையாகிய பார்வதி அருள்பாலா முருகா. சிறுபுரஞ்சூர மாதவர் மேல் பெற அசுர தங்கிடையானது வேரர சிவனுகம் தருள் கூத்தருவேர் விடே முருகோனே முருகா. கனகரங்கையினாலரை தூணிடை மனித சிங்கமதாய் வரை பாரிசை கடல் கலங்கிடவே ஒரு தேருகேர் முன்னையாலே கதரவென்றுடல் கீனவனாருயிர் உதிரமுஞ்சிதராத முதாயுனு கமலவுண்டியனாதியமாத்திரே மருகோயே முருகா. தினகரன் சிலை வேலருள் மாதவ சுரகடிந்திரனாருரகாரிவர் திசை முகம் செலு மாமரையோர் புகழ்
அழகோ முருகா திருமடந்தைய நாளிருவோ நிறையும் அகமுடம்பொனிலாலய நீரிய சிவபுருந்தனில் வாழ் குருநாயகா பெருமாளே முருகா வருகருந்தயிராசையிலே உளல் மதியை வென்று பராபர ஞானனல் வழி பெரும் இரண்டாவது ஸ்டான்ஸாங்கம்மா வழி பெரும் படி நாயடியேனை அருள் சேராய் முருகா சிவபுரந்தனில் வாழ் குருநாயகா பெருமாளே முருகா. சிவபுரந்தனில் வாழ் குருநாயகனுக்கு ஹர ஹரோஹர. எத்தனை பேத்துக்குமா தூக்கம் வந்தது? ரொம்ப அருமையான ஒரு பாடல். தூக்கம் வரல. கடினமா இருக்குங்களாங்கம்மா? ரொம்ப அருமையா. வேளாம்பரி நீங்க எப்படி இருந்துட்டாலும் வந்துரும். ரொம்ப அருமையான பாடல் தான். பாட பாட இந்த ஒரு பாவத்துல முருகப்பெருமானை தூங்க வைக்க, இது ஆக்சுவலி தூங்க வைக்கிற பாட்டு கிடையாது, நம்ம பாடக்கூடிய ராகம் நீலாம்பரி. ஆனா இதை பாடியும் கூட நம்ம பெருமாளை பள்ளி படுத்தலாம். சுவாமியை பள்ளி நம்ம பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கிருத்திகெல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இந்த பாடலை பாடியும் கூட நிறைவு செஞ்சு தர போடலாம். ரொம்ப அருமையான அந்த மாதிரியான ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான். ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் அங்க மனம் எனும் பொருள். முதல்ல இருந்து ரொம்ப அருமையான பாடல். முதல்ல இருந்தே நமக்குடைய பதங்களை பதப்பிரிவை பார்த்துருவோம். மனமெனும் பொருள் வானரை கால் கணல். மனம் எனும் பொருள் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானதுங்கிறது அவனுடைய புத்தி, அதனுடைய மனம். புத்தின்னு தான் சொல்லணும் மனத்தை. அந்த மனம் அது கூட மனத்து கூட மனம் எனும் பொருள் வான் அரை கால் கனல் புனல் புவி. இந்த மனத்துடினோட பஞ்சபூதங்கள் சேர்றது. இந்த உலகத்திற்கு மிக முக்கியமானது நம்முடைய மனம், இந்த ஜீவாத்மா புத்தின்னு வச்சுக்குவோம். அந்த புத்தி பிளஸ் நம்ம வாழக்கூடிய ரொம்ப தேவையானது என்னது? பஞ்சபூதங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத்வைதத்துல பார்த்தோம், அத்வைத பிலாசபி படி பார்த்தோம்னா இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் பஞ்சபூதத்தினோட அடக்கம். பஞ்சபூதம் சுவாமியினோட அடக்கம். சுவாமி யாரும் பஞ்சபூதம் பிரிவு இல்ல, சுவாமிதான் பஞ்சபூதம், சுவாமிதான் இயற்கை. அத்வைத பிலாசபி படி பார்த்தோம்னா, ஆதிசங்கரருடைய விளக்கப்படி பார்த்தோம்னா எல்லாமே அத்வைதம், எல்லாருமே சுவாமிதான். பஞ்சபூதங்களும் சுவாமிதான், நம்மளும் சுவாமிதான். பண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் அப்படிங்கிற மாதிரி. அண்டத்துல எதுல இருக்கோ அதான் பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல எது இருக்கோ அதான் அண்டத்துல இருக்கு. அப்போ மனம் அப்படிங்கிறது கூட்டல், இவர் கூட்டிடுறார், மனத்தை தனியா பிடிச்சிடறார். மனம் அப்படிங்கிற பொருளோட வான்னா ஆகாசம். வான் அரை கால், அழைகின்ற கால் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். மனம் எனும் பொருள் ஒன்னு, வான் ரெண்டு, வான்னா ஆகாசம் பிளஸ் பஞ்சபூதம் கிளார் பண்ணிக்கோங்க. வான் அரை கால், அரைகின்ற கால், கனல் புனல் தண்ணீர் நெருப்பு, உடன் புவினா இந்த பிருத்திவி, இந்த எர்த், இந்த மண், புவி கூடியதோர் உடல். இந்த உடல் எதால் ஆனது? இப்போ ஹஸ்தி மாம்சம், இந்த ஹஸ்தி மாம்சத்தினால போகக்கூடிய உடம்பு, அதாவது அதுக்கு ஒரு சரியான நீர் வேணும். அந்த நீரை நம்ம தண்ணீர் எடுத்துட்டோம்னா அந்த எலும்புகள் மேல பூச்சக்கூடிய பூச்சு, இந்த முடி, இதெல்லாம் பார்த்தோம்னா சாலிட் ஐட்டம்ஸ் தானே. இதெல்லாம் மண்ல இருந்து வந்தது, மண்ணை குறிக்கக்கூடியது. இந்த தண்ணியா ஓடக்கூடியது மலை ஜலங்கள், இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் தண்ணி கூட சேரக்கூடியது. இப்படி எல்லாமே ஒரு நம்மளுடைய அகங்காரம் மமக்காரம் எல்லாம் காத்து மாதிரி அப்பப்ப வரும் அப்பப்ப போகும். சில குணங்கள் எல்லாம் ஸ்திரமா இருக்குமா, அதெல்லாம் மண்ணுக்கான கணக்கா. இப்படி பஞ்சபூதத்துல நம்ம எல்லாத்தையுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த பஞ்சபூதத்துல அடக்கிடலாம் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். அப்படி மனம் எனும் பொருள் வான் அரை கால், வானரைன்னு படிக்கூடாது, வான் அரை கால் கணல், அரை கால் கணல் அப்படின்னு. அரை கால் கனல் புனல், அனல்வாதம் புனல்வாதம். கனல் அப்படின்னா நெருப்பு, புனல்னா தண்ணி,
புவினா பிருத்திவி, இந்த பூமி கூடியதோர் உடல் வடிவு கொண்டதிலே 13 வகையாலே. 96 வகை தத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல இங்க 13 சொல்றாரு. 13 × 7 அப்படிங்கிறது என்னங்கம்மா? யாரு மேக்ஸ்ல? நான் தான் மேக்ஸ்ல வீக்கா? எல்லாருமே மேக்ஸ்ல வீக்கா? 91. 91ங்கய்யா, 91. கரெக்ட். 97 அப்பா சொல்லிட்டாங்க. 13 × 7 91. அம்மா, எங்க அம்மாவும் தப்பா சொல்றாங்க. 13 × 7 91. ஏன் 97? 96 தானே தத்துவம், ஏன் 91 இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அருணகிரிநாதருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு அடியனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அவருடைய வாழ்க்கையில சொல்றாரு, தீனன்னு சொல்றாரு. அவரே திருப்புகழ சொல்றாரு. வினை நிர்வெளி மாதிரி மேவிய திருப்புகள்ல ஈனனை வீணனை ஏழெழுதாமுடி ஏழையை மோலைய அகலானி. எனக்கு சுத்தமா படிப்பது, பள்ளிக்கூட மலைக்கும் கூட பள்ளிக்கூடத்தார் சிக்கிர நான் ஒதுங்கினது கிடையாது, அப்பேற்பட்ட மூடன் அப்படிங்கிறார். ஆனா எங்க பார்த்தாலும் பாகவத கருத்துக்களை சொல்றார், சிவபுராணத்தை சொல்றார், திருவிளையாடற் புராணத்தை சொல்றார், சிறுதொண்டர் புராணத்தை சொல்றார். எல்லா புராணமும் அவருக்கு தெரியும். அதுதான் இதுல இருந்து நமக்கு என்ன கூடிய தெரியுதுன்னா, கௌமார அடியார்கள், முருகனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வணங்கக்கூடிய அடியார்களுக்கு இந்த அகங்கார மமகாரத்தெல்லாம் அவனுடைய காடல் இது பொத்து புதைச்சிடணும். இல்லைன்னா அவன் தூக்கி வீசிடுவான் அவளை எங்காவது வெளியே. அவனுக்கு சுத்தமா இந்த அகங்கார மமகாரம் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதனால இந்த பாம்பை முருகப்பெருமான் காலில போட்டு மிதிச்சுட்டே இருப்பார். அதுதான் அந்த நம்ம செய்யக்கூடிய அகங்காரத்துக்கு அது ஒரு சிம்போலைசேஷனா. அந்த அகங்காரத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னா அதுதான் அந்த சீரிய பாம்பா. அதை போட்டு முருகப்பெருமான், இதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அந்த நாக சர்ப்பத்தை கால சுற்றி இருக்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆனா அந்த வியாக்கியானங்கள்ல ஒண்ணு நான் அகங்கார மமகாரத்தை அப்படி கீழே வச்சிருக்காரு. முருகப்பெருமான் அடிக்க மாட்டார். அவர் கிருபாலு தயாளு, நிகரற்ற குணக்கடல். அவன் நம்மளை அழிக்க மாட்டான். ஆனா அதை அப்படி சப்ரஸ் பண்ணி வச்சுக்குவானா. பேசாம சீரிச்சுன்னா பேசாமருன்னு காலையே போட்டு அமுத்தி வச்சுக்குவானா. அப்படி அவருடைய அடியார்களான அவர்களும் நம்மளுக்கு என்ன காட்டுறாங்கன்னா, அகங்காரம் மமக்காரம் வேண்டாம். நம்மள தீனனா, நமக்கு ஒண்ணும் தெரியாதவனாவே இருந்துட்டு போறோம். அடுத்தவங்களுக்கு அவன் யாரை பார்த்தாலும் குருவா எண்ணுவோம். எல்லாருமே குருதான். பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு, எல்லாமே குரு. நீ உட்காந்துட்டு நீ இதை பார்த்தீங்கன்னாலும், ஒரு ஃபேன் முதற்கொண்டு, ஒரு லைட் முதற்கொண்டு வாழது எப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கும். ஒரு மெழுகுவர்த்தி முதற்கொண்டு வாழ்வது எப்படின்னு சொல்லி கொடுக்குமா. விட்டு கொடுத்து வாழ்வது எப்படி, புறத்தியாட்ட மத்தவங்க கிட்ட எப்படி பழகணும், எப்படி சகஜமா இருக்கணும், இருக்கிற வரைக்கும் எப்படி அடுத்த மத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குமா. இப்படி குருவா எல்லாத்தையும் பார்க்கணும். இப்ப அருணகிரிநாதர் தன்னை தாழ்த்தி 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 தாழ்த்தியே சொல்றார். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஞானி முருகப்பெருமானே நாக்குல எழுதுறாரு அப்படின்னா அப்புறம் அப்படியா இருக்குமா? 96 வகை தத்துவங்கள்ல அந்த 5 கழிச்சிடுறாரு. 5 ஏன் கழிக்கிறார் அப்படின்னா, அது சிவ தத்துவம், ஞானிகளுக்கு உண்டானது, ஞான மார்க்கத்திற்கு கூடிய தத்துவங்களா அது நமக்கு பொருந்தாதுங்கிறதுக்காக 91 வகை தத்துவங்களினுடைய அந்த நிலைப்பாடு இல்லாமையினால் நான் கஷ்டப்படுகிறேன், நான் துன்பப்படுகிறேன், இந்த பஞ்சபூதமய உடலை வைத்துக் கொண்டு கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார் இந்த பாடல்ல. மனமெனும் பொருள் வானரை கால் கனல் புனனுடன் புவி கூடியதோர் உடல் வடிவு கொண்டதிலே, அந்த உடலை நான் தரித்து கொண்டு வடிவு கொண்டதிலே 13 வகையாலே. இப்ப இந்த முதல் வரிக்கு பொருள் புரிஞ்சிருக்கும். அடுத்து வரு சுகம் தயர், வரு சுகம் துயர், இன்பங்களும் வரலாம் துன்பங்களும் வரலாம். இதன் இப்போ இருவினை ஒப்பு நம்ம ஒரு கடை கூட பார்த்தோம். காஞ்சி மகா சுவாமிகளுக்கு அந்த பொண்ணினுடைய அந்த 9 வயசு குழந்தையோடைய ஆயுசு நாளைக்கு முடிய போகுதுன்னு தெரியும். ஆனா கடைசியா அம்பாள் போட்டிருந்த அந்த ரவிக்க துணி அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு. அதனால அது கேட்டு அடம் பிடிக்குது. எப்படி இந்த சின்ன ரவிக்க துணியின் காரணமாக அந்த குழந்தைக்கு இன்னொரு பிறவி வந்துருமோன்னு சொல்லி அந்த ரவிக்க துணியை மடத்திலிருந்து கொடுக்க சொல்றார். அப்புறம் அந்த குழந்தை அடுத்த நாள் இறந்து பரமவதிக்குது அப்படிங்கிறத, இறைவனடி சேர்றது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி இருவினையும் ஒப்பாதான் இங்க இருக்க தேவையில்லை. இருவனையும் சஞ்சலமாயிட்டே இருக்கு. ஒன்னா இன்பம் வருது, இல்லைன்னா துன்பம் வருது, ஒன்னா புண்ணியம் வருது, இல்லைன்னா பாவம் வருது. இதன் காரணமாக நம்ம நல்லது கெட்டது அப்படிங்கிறது கலந்து இருக்கு. அப்படி வரும் சுகம் துயர் ஆசையிலே உழல். எனக்கு சுகம் துக்கம் மட்டுமா வருது, எனக்கு ஆசையும் அல்ல வருது முருகா. எதை பார்த்தாலும் ஆசைப்படுறேன். ஒரு மனைவி நடத்தல் ஆசைப்படுறேன், புத்திரன் கடைசி வரைக்கும் அவனந்தே ஆசைப்படுறேன். உன்னுடைய திருவடியே எனக்கு, அந்த திருவடியின் எனக்கும் கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது, டைம் கிடைச்சா நான் நினைக்க மாட்டேங்கிறேன் ஒண்ணு. இப்படி சுக துக்கம் இன்பம் ஆசை இதன் காரணமாகத்தான் நான் கஷ்டப்படுறேன்னு அவரே சொல்றார். வரு சுகம் துயர் ஆசையிலே உயல் மதியை வென்று பராபர ஞான நல் வலிவு பெரும்படி நாயடியே நீ அருள் சேராய்.
அபிராமி பட்ட சொல்லுவார், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலத்தால் எழுதாமறையும் அரும் பொருளே அருளே உம்மையே இமய துன்றும் பிறந்தவளே அடியா முக்தி ஆனந்தமே ஆனந்தமாயன் வடிவா நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையார் அரவிந்தம் எல்லாம் போயிட்டே இருக்கும். ஆனந்தத்துக்கும் சிரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நான் இப்ப நான் ஒரு தமாஷா சொல்றேன், நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்கன்னா நான் சொல்றதுக்கு காரணமாக ஒரு ரொம்ப துக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட நம்ம 2 ஜோக்கு சிரிக்கும்படியா சொன்னோம்னா அவங்க சிரிக்கத்தான் செய்வாங்க. அந்த சிரிப்பு அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷன் வச்சுக்கலாம், ஆக்ஷனுக்கு பிரதிபலனா கொடுக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். நான் ஒரு ஜோக் சொன்னா நீங்க சிரிக்கலைன்னா இன்னொரு ஒரு மனிதனுக்கான இயல்பே அதானே, சீக்கிரம் மூடு மாறிடுமே. ரொம்ப சிரிக்கும்படியான்னு சொன்னா நீங்க சிரிச்சிடுறீங்க. அது ஒரு ஆக்ஷன், நான் செஞ்சதுக்கு பிரதிபலனா நீங்க செய்யறது. ஆனா ஆனந்தம் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கக்கூடியது, எல்லாத்துக்குள்ளே ஒரு ஆனந்தம். நீ சிரிச்சாலும் சரி, அதை நீங்க ரொம்ப சஞ்சலப்பட்டு மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி, ஆனா நீ உள்ளூர் ஒரு நிம்மதி, ஒரு ஆனந்தம் அப்படிங்கக்கூடிய இருக்கும். இறைவனை சேர்ந்தா மட்டும்தான் ஆனந்தம் கிடைக்கும், மற்றபடி எதுலையுமே ஆனந்தம் கிடைக்காது. அழியா முக்தி ஆனந்தமே அப்படின்னு அந்த ஆனந்தத்தை சிவ குடும்பம் தான் நமக்கு கொடுக்க முடியும், வேற யாரையும் நம்மளால கொடுக்க முடியாது. அந்த ஆனந்தத்தை மட்டும் வேண்டிக்கணும். இப்ப இருக்கிற இன்ப சுகமும் இந்த வேண்டுதல் பண்றவங்களுக்கெல்லாம் நம்மளோட ஐயா தான் சொல்லுவார், இப்ப கிடக்கக்கூடிய இதுக்காக நீங்க தீச்சட்டி எடுக்கிறதோ அழகு போட்டுக்கிறதோ பண்ணாதீங்க, பரத்துவத்தை நாடி எனக்கு இன்பத்தை கொடுமுருகான்னு நீங்க அளவு குத்துக்கீங்களேன். இந்த ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், நல்லா அளவு குத்துருமா அப்படின்னா குத்துறதுன்னா எத்தனை இடத்துல ஓட்ட போட்டுக்கிறது, ஆனந்தத்தை வேண்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த அழியா முக்தி ஆனந்தம், இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா பரஞானானந்தம். ஒரு சுகந்த இராசையிலே உன் மதியை வென்று பராபரஞானன் நல்வழி பெறும்படி நான் அடியேனை நருள் சேர. இங்க பராபர ஞானம் அப்படிங்கிறது ஆனந்தம். ஞானம் வந்ததுன்னா ஆனந்தம் தானே, எதுக்குமே சஞ்சலப்பட வேண்டாம். சில சுவாமிகள் குழந்தை ஆனந்த சுவாமிகள்னு பேரு, சாப்பிட்டு தலையில தைச்சிட்டு போய்க்கு வரான், அதுதான் ஞானம். இது எதுவுமே இதெல்லாம் ஒரு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ நெத்தில நம்ம விபூதி இட்டுக்கிறது கூட இப்ப வேடம் தானே பேர், அதுக்கே திருவேடம் தான் விபூதி இட்டுக்கிறதே சொல்லுவாங்க. அது ஒரு ஞானம். ஞானம் கிடைச்சிச்சுன்னா எதுவுமே நம்மளுக்கு தேவையே கிடையாது. அப்படி இந்த பராபர ஞானத்தை வேணும். அந்த ஞானம் கிடைச்சா எனக்கு நிம்மதி, உள்ளூர ஒரு ஆத்ம சுகம் கிடைக்கும். முருகா அந்த லைக்கும் முருகா அப்படிங்கிற வருத்துகம் தையிலாசிகள் மதியை வென்று பராபர ஞான நல்வடி வழி பெறும்படி நாயடியேனை நீ அருள் சேராய். நாய் அடியேன் நீ அருள் சேராய். நாய் சிவிகை ஏற்று வைத்தேன்லாம் பாடுவாங்க. அது அடியார்களுக்கே உண்டான சிறப்பு. தன்னை தாழ்த்தி கொண்டு முருகப்பெருமானை முருகப்பெருமானை ஏற்றி பாடுவது தன்னை ரொம்ப மிகவும் தாழ்த்தி கொள்வதுங்கிறது வழக்கம். அப்படி வழி பெறும்படி நாயடியேனை நீ அருள் சேராய். முதல் 2 ஸ்டான்ஸால அடியார்களுக்கு சந்தேகம் உண்டாங்கம்மா? அந்த 91ல அந்த 6 எதுக்கு குறைஞ்சதுன்னு சொன்னீங்க, அது எதுவும் மிஸ் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டுங்கம்மா, அடியே மறந்துட்டேன், சாரி. அதான் சிவதத்துவம் 5ங்கம்மா. அது ஞான வழியை தேடி போவதற்காக, முக்தி நிலைக்காக இருக்கக்கூடியது. நமக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியது இந்த 91 வகை தத்துவங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தான் நமக்கு துன்பங்களை விளைவிக்குது. அதன் நிலையாமைதான் அதனுடைய அந்த சரியான விகிதாச்சார முறை இல்லாதனால நமக்கு இந்த 96 வகை தத்துவங்கள்ல சரியான விகிதாச்சாரம் இல்லாதனால நமக்கு துன்பங்கள் ஏற்படுது. அதன் காரணமா சிவ தத்துவத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாரு. எக்ஸ்க்ளூடிங் சிவ தத்துவம் 96ல -5 பண்ணிக்கணும். அதானுங்கம்மா. அடியனுக்கு அவ்வளவு சித்தாந்தம் தெரியாது, அந்த விளக்கத்திற்காக அடியன் சொல்றேன். அதுல அடியன் இதையும் சொல்லிடுறேன். 36 பர தத்துவங்கள், அந்த 96ன்னு சொல்லக்கூடியதுல 36 பர தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், 24 ஆத்ம தத்துவங்கள், 36 பர தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், 24 ஆத்ம தத்துவங்கள், 25 பஞ்சபூத தத்துவங்கள். இந்த 25 பஞ்சபூதம் எப்படி பிரியும்னா 5 நீர், 5 நிலம்,
5 நெருப்பு, 5 காற்று, 5 ஆகாசம் அப்படின்னு 5 5ஆ பிரியும். பேலன்ஸ் இருக்கிறது 35, அது ஏனைய தத்துவங்கள்னு போட்டுக்கணும். பேலன்ஸ் 35, அது ஏனைய தத்துவங்கள். அதுல வாயுக்கள், நாடிகள், கண்மங்கள், அகங்காரம். வாயுக்கள், நாடிகள், கண்மங்கள், அகங்காரம். குணம், வாக்கு. குணம், வாக்கு, அகங்காரம், இதனால துன்பம் ஏற்படுது. அதனால இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறார். சிவ தத்துவத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறார். வாயுக்கள், நாடிகள், கண்மங்கள், அகங்காரம், குணம், வாக்கு. இத 10 10 அந்த 36 5க்கு நான் கணக்கு சொல்றேன். அடியே இந்த வாயுக்கள் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பக்கத்துல போட்டுக்கோங்க. 10 10 5 5 3 4. வாயுக்கள் 10, நாடிகள் 10, கண்மங்கள் 5, அகங்காரம் 5, குணம் 3, நாடி வாக்கு 4, 36. கணக்கு கரெக்டா ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. 5 அந்த சிவ தத்துவம் அடியனுக்கு தெரியாது. அடுத்த அமர்வுல ஆனந்தையா எல்லாரும் கேட்டுக்கங்க. 5 தத்துவம் என்ன ஐயான்னு கேட்டுக்கங்க. அடியனுக்கு இதுக்குவே விளக்கம் தெரியாது. அப்படியே 5 தத்துவங்கள் சிவ தத்துவங்கள். இப்ப 96 தத்துவங்கள் ஆயிடுச்சு. 91 விகிதாச்சாரங்கள் முறை அது சரியான நிலையில் அடியார்களுக்கு தெரியல, அதை மெயின்டைன் பண்ண தெரியலன்னா நமக்கு துன்பங்கள் ஏற்படுது. அந்த துன்பத்தில் உழன்று நாய் மாதிரி இருக்கக்கூடிய அடியேனை பரஞானத்தை கொடுத்து அதை எப்படி மேனேஜ் பண்ணது, அந்த பரஞானத்தை கொடுத்து நீ விடுவை முருகா அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்டுக்கிறாங்க இந்த பாடல்ல. அடுத்து ஜனனி சங்கரியாரணி நாரணி விமலியன் குணபூரணி காரணி சிவை பரம்பரையாகிய பார்வதி அருள்பாலா முருகா. ஜனனி சங்கரி ஆரணி நாரணி விமலி குணபூரணி காரணி சிவை பரம்பரையாகிய பார்வதி அருள்பாலா. ஜனனி இந்த ஜெகத்தை படைச்சவள், சர்வம் சக்திமயம் ஜெகத்து பூத்தவளே, புவனமும் 14 பூத்தவண்ணமும் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, ஏற்றோ முகுந்தர் கிளையவளே, மாத்தவளே, உன்னையன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே. பூத்தவளே, ஏன் பூ காய்க்கக்கூடிய மரத்தை பொன் மரம்னு சொல்றோம்னா அதுதானே பூக்கிறது, ஜெனிக்கக்கூடியது. அடுத்த அந்த விருட்சத்திற்கான வழித்தோன்றல்களை விட்டுட்டு போறதுனாலதான் அது பூ மரம்னு சொல்றோம், பொன் மரம்னு சொல்றோம். பனையெல்லாம் 2 பனை வேணும், ஆண் பனை பெண் பனை. நெல்லி மரத்துக்கு ஆண் நெல்லி மரம், பெண் நெல்லி மரம், இந்த மாதிரி வேணும். பூக்கிற மரம்னு ஏன் சொல்றோம்னா அடுத்த வழித்தோன்றலை விட்டுட்டு போறவங்க அவ்வாள் பூத்தவள். அதுக்கு டைரக்டான டிரான்ஸ்லேஷன் ஜனனி. நம்மளெல்லாம் உத்பவிக்கிறா. நம்ம எல்லாமே அவருடைய குக்ஷியிலிருந்து வந்தோம், அவருடைய வயத்திலிருந்து வந்தவங்க. நம்ம எல்லாம் ஜனனி. நமக்கு எல்லாம் அம்மா, ஒரே அம்மா தான். உங்களுக்கு யார் அம்மா அப்படின்னு சைவர்களையோ வைணவர்களையோ கேட்டா என்ன சொல்லணும்? எங்களுக்கு தாயார் தான் அம்மா, எங்களுக்கு அம்பாள் தான் அம்மா, அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் சொல்லணுமா? அருணகிரிநாதர் சொல்லி கொடுக்கிறார். ஜனனி எல்லாத்திற்கும் அம்மாவள் தான், அவ தான் எல்லாத்தையும் ஜெகத்திக்கிறார். சங்கரி, சங்கனுடைய பாதி சங்கரி, சங்கரன். அப்போ ஒரு டவுட் மட்டும் கேட்கிறேன், அம்பாள் ஏன் முக்கியமா அம்பாளை ரொம்ப பிரஸ் பண்ணி தேவேந்திர சங்க வகுப்பெல்லாம் எடுத்துட்டா முருகனே இல்லை, எல்லாமே அம்பாள் தான். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாம் அம்பாள் தான் பாடுவார். ஏன்னா சிவன் தனிச்சிருக்க முடியுமா அப்படின்னா சிவன் தனிச்சிருப்பார், ஆனா அம்பாள் கூட வேணுமா. பிரியா விடைன்னு எல்லா சிவன் கூட ஒரு அம்பாள் இருக்கும். ஆனா அம்பாள் தனியா, பஞ்சமூர்த்திகள்ல அம்பாள் தனியா வரும். ஆனா அம்மையப்பரா அம்மாய் கூட இருப்பா. நடுவுல சோமஸ்கந்தர் இருக்காரோ இல்லையோ அம்மாள் கூட இருப்பா. ஏன் சொக்கநாதர் இப்படி சிரிச்ச முகமே இருக்கார் எப்பவுமே. சொக்கநாதர் பார்த்திருப்பீங்கன்னா தெரியும், ரொம்பவே சிரிச்ச முகமா இருப்பார். நம்மளை வரவேற்கிறதுக்காக அப்படி அவர் மூஞ்சிலேயே ஒரு முகத்திலேயே ஒரு இப்படி ஸ்மைட்டி அப்படிதான் இருப்பார். சொக்கேஷர் அப்படிதான் இருப்பார். மீனாட்சி கூட அவ்வளவா சிரிச்ச மாதிரி இருக்கும். ஆனா அந்த ராணிங்கிற ஒரு கெத்துக்காக அப்படி ஒரு கர்வமான ஒரு தோற்றம் ஒன்று இருக்கு அம்பாளுக்கு. மதுரை மீனாட்சி உற்சவமூர்த்தியில பார்த்தா தெரியும். ஆனா எப்பவுமே சொக்கேசர் அப்படியே சிரிச்ச மேனியும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு.
அந்த மாதிரி சங்கரி கூட இருக்கிறனால தானே சங்கரனால சிரிக்க முடியுது. சங்கரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரன் ஹரி, ஹரன் இருந்தா ஹரி இருக்கும், சங்கரன் இருந்தா சங்கரி இருக்கும், பரமேஸ்வரன் இருந்தா பரமேஸ்வரி. அப்படி சங்கரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்கரி ஆரணி, 4 வேதங்களுக்கும் 4 வேதத்தின் பிறப்பிடமானவள் அவளே அப்படிங்கிறார். ஆரணி நாரணி, நாராயணனின் சக்தியும் அவளே. விமலி குற்றமற்றவள்னு சொல்றான் அப்படின்னா, விமலினா பவித்திரமானவள் அப்படி சொல்லலாம், பவித்திரமானவள். விமலி எண்குணபூரணி, எண்குணப்பூர் வரம்பில் அந்த 8 குணங்கள் அது அம்பாளிடம் பூரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. அடியன்களுக்கு 8 குணங்களோட விவரிக்குமெல்லாம் தெரியாது. எண்குணம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது. லதாமா எண்குணத்தினுடைய அந்த சார்ட் இருந்தா கொஞ்சம் பிரசன்ட் பண்ணுங்கம்மா. அம்பாளுக்கு 8 குணமும் பொருந்தி இருக்கக்கூடிய அம்பாளாம். ஞான பூங்கோதைனே பேரு. கௌமாரங்களே இருக்கு, காட்டுங்களா? காட்டுங்க. என் குணங்கள் அப்படின்னா தன்வயத்தனாதல், தூய அடியன் முதல்ல ஒரு கிளாஸ்ல மனப்பாடமா சொல்லிட்டு இருந்தேன், இப்ப அடியனுக்கு மறந்துருச்சு, மன்னிக்கணும். தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல், பேரல் உடைமை, முடிவிலா ஆற்றல் உடைமை, வரம்பிலா இன்பம் உடைமை அப்படிங்கிறது எண் குணங்கள். இந்த எண் குணங்களும் பரிபூரணமாக நிறைந்தவள் அம்பாள். என் குண பூரணி, அன்குணங்களும் பூரணமா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல அருணகிரிநாதர். மேல போய்க்கலாங்கம்மா. அப்படி ஜனனி சங்கரி ஆரணி காண விமலியன் குண பூரணி காரணி காரணி காரண காரீக காரணம் நீயே அரணதாக உன்னடியினைகளைந்தே. காரணி, சிவபெருமான் காரணமாக இருந்தா, சரி, சிவபெருமான் காரியமாக இருந்தா அதற்கு காரணமாக அம்பாள் இருப்பாள். சிவபெருமான் சொல்லாக இருந்தால் பொருளாக அம்பாள் இருப்பார். அப்படி ஒரு பதி பத்னி எப்படி இருக்கணுமா, ஒரு சப்ளா கட்டை, சாதாரண சப்ளா கட்டை, இந்த சப்ளா கட்டையா இருந்தா சப்ளா கட்டை ஓசையா பத்னி இருக்கணுமா. ஒரு சொல்லுல இருந்தா அந்த சொல்லுடைய பொருளா பத்னி இருக்கணுமா. இந்த புக்குன்னு இருந்தா அந்த புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டா பத்னி இருக்கணுமா. திருப்புகழ் இருந்தா அந்த திருப்புகளுக்கு மூலமா பத்தி இருந்தா அதற்கு ராகமா பத்னி இருக்கணுமா. அப்படிங்கிறது பத்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. காரணி இந்த இடத்துல சொல்றார். அடியேன் இதற்கு இந்த மாதிரி அது போல சொல்ற. காரணின்னா காரியத்திற்காக காரணி. அப்ப காரியமாகவர் சிவபெருமான், காரணியானவள் அம்பாள். காரணி சிவைனா மங்களம். சிவம்னாவே மங்களம் தானே அர்த்தம். சிவை பரம்பரை பூரணமானவள், தொன்று தொட்டு வரும். பரம்பரைனா என்ன, தொன்று தொட்டு வரக்கூடியது. பரம்பரை ஆகிய பார்வதி, மலையத்வஜனுடைய புத்திரியானவள், இமவான் பெற்ற புத்திரியானவள் பார்வதி. பார்வதி அருள்பாலா, பர்வதராஜனின் புதல்வியான பார்வதியின் அருள்பாலனே அப்படிங்கிறார். ஜனனி சங்கரி ஆரணி காரணி விமலி என்குண பூரணி காரணி சிவை பரம்பரையாகிய பார்வதி அருள்பாலா. அடிக்கிறத சந்தேகம் இருக்காங்கம்மா இந்த 3வது ஸ்டான்ஸால? இல்லை. அடுத்து சிறை புகும் சுரர் மாதவர் மேல் பெற அசுரர் தங்கிளையாரது வேறர சிவனுகந்தருள் கூட்டருவேல் வீடு முருகோனே. சிறை புகும் சுரர்கள்னா தேவர்கள் அர்த்தம். சிறை புகும் சுரர், குற்றமே இல்லாதவர்கள் சுரர்கள். அந்த சுரர்கள் சிறைக்கு போகும்படியான ஒரு அதர்ம காலம் வந்தது. அதர்மம் எல்லாம் எப்போது வருதோ அப்ப முருகப்பெருமான் வருவார். தேவர்கள் குற்றமே செய்யாமல் சிறை புகிறார்கள். சிறை புகும் சுரர் மாதவம் செய்தவர்களாம். மாதவங்கள் முனிவர்கள் சொல்லலாம். என்ன மாதவம் அப்படின்னா, மாதவர்கள் அப்படின்னா பெரிய தவம் செய்தவர்கள். மானா பெருசு, பெரிய தவம் செய்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மாதவர்கள் அப்படின்னா சுரர்கள் எல்லாம் மாதவம் செஞ்சவர்கள். மாதவம் செஞ்சுதான் அந்த தேவ பதவியை அடைகிறார்கள். அப்பேற்பட்ட குற்றமில்லாத மாதவங்கள் செய்த சுரர்கள் சிறை புகும்படியாக ஒரு நிலைமை வருது. அப்போ மேல் பெற, அவர்கள் மேல் வரும்படியாக, அவர்கள் உயும்படியாக பெற அசுரர் தம் கிளையானது வேற, அசுரர்கள் எல்லாம் அழியும்படியாக
அவர்களுடைய கூட்டத்தை வேறறுக்கும்படியாக சிவனுகந்தருள் கோர்த்தருவேல் விடும் முருகோனே. இவருக்குடைய சிவபுரம் அல்லவா. மத்த பாடல்ல பார்த்தா ஹரி பிரம புரந்ததாரிய தம்பிரானே மூவர்களும் பூஜைக்கக்கூடிய முருகப்பெருமான் சொல்வார். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சிவன் கொடுத்த வேலை வைத்து நீ அசுரர்களை வென்ற முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஏற்றத்தை சொல்றாரு இந்த திருப்பதி. சிவ பாடுறது சிவபுரம். அதனால சிவன் உகந்தருள் கூர்னா வேல், கூர்த்தரு வேல் தடும் கூர்மையான வேலை தர இருக்கக்கூடிய ஏந்திய முருகப்பெருமானே, அதை வைத்து அசுரர்களை அழித்த முருகப்பெருமானே அப்படின்னு சொல்றார். முருகோனே. இந்த பாடல்ல அம்மா அந்த ஃபுல் ஸ்லைட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் காமிங்கம்மா, சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. எதுங்க ஐயா? அந்த முழு பாடலும் தெரியற மாதிரி பண்ண முடியுங்களா? சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே முருகா முருகான்னு அடியன்னு சொல்லியிருப்பேன். அந்த எந்த இடத்துல முருகா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அடியன்னு சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் டென்ஸா இல்ல ஃபர்ஸ்ட் டென்ஸா தனியா இருந்தாலும் பரவாயில்லைங்கன்னு சொல்றேன். ஓகே 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 ஓகே. இங்க மனமெனும் பொருள் வானரை கால் கனல் புனலுடன் புவி கூடியதோருடல் வடிவு கொண்டதிலே 13 வகையாலே. இங்க முருகா சொல்லக்கூடாது, முருகா சொல்லக்கூடாது. வகையாலே, அங்க வகையாலேன்னு ஏகாரத்துல முடிக்கணும். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வருக தந்துயராசையிலேயுடல், அந்த ஸ்டான்ஸால அருள் சேராய் முருகா, அருள் சேராய் முருகான்னு சேர்த்துக்கணும். இதெல்லாம் பாட எப்படி பாடணுங்கிறதுக்கான ஒரு இது. அந்த வகையாலேங்கிறதுக்கு அப்புறம் வகையாலேன்னு முடியுது. அப்ப ஏகாரத்துல கொஞ்சம் அப்படி சாட்சி விடணும். ரெண்டாவது ஸ்டான்ஸால அருள் சேராய்ன்னு சொல்லிட்டு முருகா அப்படின்னு பாடுறது வழக்கம். மூணாவது அருள் பாலா ஜனனி சங்கரிங்கிற அந்த மூணாவது ஸ்டான்ஸால அருள் பாலாக்கு அப்புறம் முருகா போட்டுக்கலாம். அருள் பாலாக்கு அப்புறம் அருள் பாலா முருகா, முருகா ஈஸி தான், முருகா போட்டுக்கலாம். நாலாவது ஸ்டான்ஸா சிறை புகுஞ்சரர் அந்த பாடல்ல முருகோனே போட்டுட்டு ஏகாரம் போடணும். சிவனுகந்தருள் கூர்த்தருவேல் விடு முருகோனே, அது அவரே முருகான்னு சொல்லிட்டார். அதனால ஏகாரத்துல முடிச்சுக்கலாம். அடுத்து கனக கங்கையிலே அந்த பாடல்ல முனையாலேக்கு வேண்டாம், அதாவது 5வது ஸ்டான்ஸாவுக்கு வேண்டாம். 6வது ஸ்டான்ஸாவுக்கு அந்த மருகோனே அப்படிங்கிறதுக்கு அப்புறம் முருகா போடணும். கமல உந்திய நாகியமா திரு மருகோனே முருகா, அந்த இடத்துல முருகா போடணும். அடுத்து தினகரன் சிலை, அதாவது 7வது ஸ்டான்ஸா தினகரன் சிலை அந்த ஸ்டான்ஸால கடைசியா புகழலகோனே அப்படிங்கிற போட்டுட்டு முருகா போடணும். புகழலகோனே முருகா திருமடந்தயனாலிருவோனினை அகமொடம் பொனினாலய நீரிய சிவபுரந்தனில் வால் குருநாயகா பெருமாளே. பெருமாளுக்கு அப்புறம் அது உங்க இஷ்டம், முருகா போடலாம். இல்லைன்னா அந்த பெருமாளேன்னு வரனா அந்த பெருமாளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஏகாரத்திலே முடிச்சுறது நல்லது. பெருமாளேன்னு முடிச்சுட்டு மறுபடியும் 2வது ஸ்டான்ஸா, நம்ம பொதுவா 4வது ஸ்டான்ஸா தான் பாடுவோம். இந்த இடத்துல பெருமாளை முடிச்சுட்டு 2வது ஸ்டான்ஸா ஃபுல்லா பாடி முடிச்சிடணும். அதாவது வருக தந்துயர் அந்த ஸ்டான்ஸா முடிச்சுட்டு கடைசியா சிவபுரந்தனில் வால் குருநாயக பெருமாளே அப்படின்னு முடிக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப அருமையா. கடைசியா சிவபுரந்தனில் வாழ் குருநாயக பெருமாளே அப்படிங்கிறத பாடி நிறைவு செய்யணும். இதுதான் அந்த முருகா. அந்த முருகா எங்கெங்கெல்லாம் போடுறது, எதை திருப்பி பாடுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்க அடியார்கள் கூர்ந்து கவனிச்சுக்கணும். இப்ப அடுத்து 5வது ஸ்டான்ஸா வருவோம். இது வரைக்கும் அடியாருக்கு சந்தேகம்னா கேட்கலாங்கம்மா? இல்ல, ஓகே. தினகரன் கனக அங்கையினால் அரை தூணிடை மனித சிங்கமதாய் வரை பாத்தி திசை கடல் கடங்கிடவே யுகே
முனையாலே. இந்த இடத்துல திருமாலாகிய சிவ மகாவிஷ்ணுவை ஏற்றி கூறுகிறார். 2 ஸ்டான்ஸா ஃபுல்லா மகாவிஷ்ணுவுக்கே கொடுக்கிறார். நரசிம்மாவதாரம்னு தசாவதாரத்துல ஒரு அவதாரம், மச்ச கூர்ம வராக நரசிம்ஹ வாமனம். பெருமாளுடைய 4வது அவதாரமாக நரசிம்ம அவதாரம் உள்ளது. பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் எடுக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த தசாவதாரம். அந்த தசாவதாரம்னா தசாவதாரம் மட்டும் கிடையாது, பெருமாள் எத்தனையோ லட்சக்கணக்கான அவதாரங்கள் எடுத்திருக்கான்னு பாகவதத்துல குறிப்பிட்டிருக்கு. இருந்தாலும் முக்கியமா 10 அவதாரங்களை சேவிப்பது, அதோட அந்த கதைகளை சமணம் பண்ணுவது, அந்த கதைகளை கேட்பதுங்கிறது ஒரு பரம்பரை, ஒரு தொன்று தொட்டு வரக்கூடிய வழக்கம். அதனால அதுல அந்த தசாவதாரங்கள்ல 4வதாக இருக்கக்கூடியது நரசிம்ஹாவதாரம். அந்த நரசிம்ஹாவதாரத்துல இந்த பாடலை குறிப்பிடுகிறார். கனக அங்கை, கனகன் அப்படின்னா இந்த இடத்துல ஹிரண்யகசிபுவை சொல்றார். கனகன் அங்கையினால் அரை தூணிடை. கனகன் அங்கையினால், அங்கையினா கை. இந்த கனகன் என்ன பண்றான்னா தன்னுடைய அந்த கையினால அரைகிறான். எதை அரைகிறான்? தூணை அரைகிறான். தூணிடை மனித சிங்கமதாய் வரை பாதிசை. மனித சிங்கமாய் நரசிங்கமாய் வந்து தோன்றுகிறார். யார்? நம்முடைய நரசிங்க பெருமாள். அப்படி நகங்கள் பீரிட்டு கொண்டு அப்படி ஆக்ரோஷமாக அப்படி வெளியில வராராம். அந்த இடத்தை அப்படி கண்ணு முன்னாடி நிறுத்துறார். அந்த மனித சிங்கமதாய் தூணை பிளந்து கொண்டு வருகிறார், தூணை அரைந்து கொண்டு வருகிறார். அப்படிங்கும் போது அந்த நரசிம்மாவதார அந்த காட்சி நமக்கு கண்ணுக்கெல்லாம் வருது. தவகர கமலவரேண அற்புத சிங்கம் தலிதா ஹிரண்யகசிபூதனுபிருங்க கேசவத்ரிதா நரஹரி ரூபா ஜய ஜெகதீஷ ஹரே ஜய ஜெகதீஷ ஹரே ஜய ஜெகதீஷ ஹரே. லக்ஷ்மிபதே கமலநாப சுரேஷ விஷ்ணு வைகுண்ட கிருஷ்ண மதுசூதன புஷ்கராட்சக பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ லக்ஷ்மீ நிருசிம்ஹ மமதே கராவலம்பம் அன்பே தகடியா அர்வமே நெய்யாக அப்படின்னு அப்படியே தூணை பிளந்து கொண்டு, நகங்கள் தான் அவருக்கு ஆயுதமே, வேற ஆயுதமே எடுத்துட்டு வரலையா, நகங்களே ஆயுதம். அப்படி அந்த க்ஷணத்துல வந்தார். அவர் பெருமாள் யோசிச்சிருக்க கூட மாட்டார். இப்படி எல்லாம் பிரகலாத நம்மள கோர்த்து விடுவான், இப்படி எல்லாம் நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு படுத்துட்டு இருப்போமே, இப்படி திடீர்னு சொல்லிட்டானேன்னு சொல்லி என்ன ஆக்ரோஷமோ தெரியல, அப்படி பீரிட்டு கொண்டு வந்தார். ஆழ்வார் கூட சொல்றாரு, கரண்ட மாடு பொய்கையுள் கரும்புனி பெரும்பழம் புரண்ட வீடு வாலை குங்குறுங்குடி நெடுந்தகாய் திரண்ட தோல் இரணியன் சிலங்கொளாக ஒன்றையும் 2 கூறு செய்து கந்த சிங்கம் என்பதுன்னையே. சிங்கம்னு யார சொல்றோம்? பெருமாளை தானே சிங்கம்னு சொல்றோம். அப்படி ஹிரண்யன் தூணை பிளந்துட்டு வந்தப்போ, ஹிரண்யன் அவன குடும்பம் சென்றான்னு சொல்றப்போ தூணை பிளந்துட்டு யாரு வந்த? நீ தானே, உன்னதானே சிங்கம்னு சொல்லுவாங்க. இப்ப இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டு வராம இருக்கே, சிங்கோ அழகிய சிங்கர். அதாவது ஸ்ரீரங்கத்துல தாயார் சந்திக்கு ரைட் சைடு நினைக்கிறேன், மேட்டு அழகிய சிங்கர்னு ஒரு கோவில் இருக்கு. ஏன்னா ரங்கநாதரை விட இந்த சிங்கர் ரொம்ப முக்கியமா, இந்த நரசிங்க பெருமாள் முக்கியமா. அதனாலதான் ஸ்ரீரங்க பெருமாளுடைய அந்த ஹைட்டுக்கு 3 பங்கு ஏத்தி ஒரு மேல வச்சிருப்பாங்க. அதனால நரசிங்க பெருமாள் ரொம்ப முக்கியமா. ஏதாவதுன்னா கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவார். மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் லேட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால அருணகிரிநாதர் 4 பாடல்ல சொல்லியிருக்காரு. நரசிங்க பெருமாள் ஃபுல் ஒரு 4 ஸ்டான்ஸா ஃபுல்லாவும் நரசிம்ம அவதாரத்தை பத்தி சொன்ன பாடல் எல்லாம் உண்டு அருணகிரிநாதருடைய பாடல்ல. அப்படி ரொம்ப பிடிக்கும் போல அருணகிரிநாதருக்கு நரசிங்க பெருமாளை. அப்படி உன்னதான் ஆழ்வார் சொல்றார், இவ்வளவு நேரம் நான் கூப்பிடுறேன், திருமலை ஆழ்வாருடைய பாசனம், இவ்வளவு நேரம் நான் கூப்பிடுறேனே, உன்னதான் நல்லா சிங்கம் சொல்றாங்க. அந்த ஹிரண்யன் தூணை பிளந்துட்டு ஹிரண்யன் அவனை டார்ச்சர் பண்றப்போ நீதானே 2 கூறு செய்து வந்த சிங்கம் என்பது ஒன்றையே, நீ உன்னதானே இல்ல சிங்கம்னு சொல்றாங்க. அப்படி மனித சிங்கமதாய் வந்த கடல் கலங்கிடவே ஒரு தேவீர் முனையாளு. அதாவது நரசிங்க பெருமாள் வந்த அந்த ஆக்ரோஷத்தை எந்த தேவர்களாலும் தாங்க முடியவில்லை. கடல் வற்றி போனது, வால்கனிக் எரப்ஷன், அந்த மலைகளெல்லாம் வெடித்து சிதறும்படியாக நரசிங்க பெருமாளுடைய உக்ரம் இருந்தது. பின்னாடி சரபேஸ்வரன் ஒரு சிவ அம்சம் வந்து அவருடைய ஆக்ரோஷத்தை தனிச்சது அப்படின்னு வரலாறு உண்டு. அப்படி நரசிங்க பெருமாளாக வந்த நரசிம்மர்
முருகோன் அருள் சிவனுகந்தருள் கூர்த்தருவேல் முருகன் கடல் கடங்கிடவே ஒரு உகிர் முனையாறு. உகிர்னா நகம்னு அர்த்தம். கடல் கலங்கிடவே பொருதே உகிர் முனையாலே. அந்த உகிர்னா நகம். அந்த நகத்தை கொண்டு உகிர் முனையாலே, அந்த நகத்தின் முனையை கொண்டு கதற வென்று உடல் கீனவனான் அவனுடைய 6 உயிர். கதறு வென்று அவன் கதறுகிறான், கிரண்யன் துடிக்கிறான். கதற வென்றுடல் கீனவன் 6 உயிர். உதிரமும் சிதறும். உதிரம் சிதறும்படியாக உதரமும் சிதரா தமுரா தாயுனும் கமல உந்தியனாகிய மா திருமருகோனே. கமல உந்தியன் பத்மநாபன் பெருமாளுடைய அந்த தொப்புள் கொடியிலிருந்து ஒரு தாமரை புஷ்பிக்கிறது. அதிலிருந்து வந்தவன் தான் பிரம்மா, நான்முகன். அதனால கமல உந்தியனாகிய மால் திருமருகோனே அப்படின்னு இந்த பாடல் சொல்றார். 2 ஸ்டான்ஸா ஃபுல்லா நரசிம்ம அவதாரத்தை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சொல்றார் அருணகிரிநாதர். தினகரன் சிலை வேலவர் மாதவர் வேல் அருள் மாதவர் சுரர்கள் இந்திரனார் உலகாதிப திசை முகன் செலும் மாமரையோர் புகழலகோனே. யாரெல்லாம் முருகப்பெருமான வர்ணிக்கிறார்கள்? சித்த வித்யாதரர், கருட கிம்புருடர், நாகர்கள், 30 முக்கோடி தேவர்கள், ஆதித்யர்கள், இத்தனை பேரும் ருத்ராதிகள், இத்தனை பேரும் நித்திய சூரிகள் எல்லாரும் முருகப்பெருமானை வணங்குகிறார்கள் சொல்ல. தினகரன்னா சூரிய பெருமாள். தினகரன் சிலைவேலருள். சிலைவேல் அப்படின்னா காமவேல், அதாவது மன்மதன் அர்த்தம். தினகரன் சிலைவேல் அருள் மாதவர். அருள்கின்ற மாதவர்கள், மாதவம் செய்த முனிவர்கள், சப்த ரிஷிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சுரர்களே இந்திரனார் உலகாதிப. சுரர்கள்னா தேவர்கள், எல்லா 30 முக்கோடி தேவர்களும். இந்திரன் தேவர்களுக்கு அதிபதியான இந்திரன். உலகாதிபர்னா இந்த இடத்துல நாகலோகத்தில் வாழக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா முருகப்பெருமானுக்கும் நாகர்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு, அது தனி வரலாறே உண்டு. அப்படி உலகாதிபர் அப்படின்னா இந்த இடத்துல நாகலோகத்தில் வாழக்கூடியவர்கள்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா உரகாதிபர், உரகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளர் அங்கன்னு ஒரு பாடல சொல்லுவார். உரகம்னா ஆதிசேஷன்னு ஒரு அம்சம் உண்டு. உரகம்னா பொதுவா உரகம்னா அரவம், பாம்பு. உரகாதிபர்னா ஆதிசேஷனை இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னு ஒரு பாடம் உண்டு. அப்படி உரகாதிபர் திசைமுகன் செலுமாமரையோர் புகழ் அழகோனே. திசைமுகன் பிரம்மா, செலு மாமரையோர்கள் அந்தணர்கள், 4 வேதத்தையும் முறை தவறாமல் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்தணர்கள், மாமரையோர்கள் புகழழகோனே, புகழக்கூடிய அழகோனே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். செம்மான் மகளை திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மார்கிறே சொல்லறையுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே நாதா குமரா நமகின்றனார் ஓதாய். இந்த இடத்துல ஏன் சொல்றேன்னா, பிறவான் இரவான், இவர் எப்போது பிறந்தார் எப்போது இறப்பார் என்று யாருக்கும் தெரியாது. இவர் பிறந்தாரானே முதல்ல எல்லாருக்கும் டவுட். அதனால இந்த இடத்துல அழகோனேன்னு சொல்றாருன்னா என்றும் முருகப்பெருமானுக்கு 16 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாக்தத்துல காமாட்சி அம்பாளுக்கு எப்பவுமே 16 வயது யுவதியா. அம்பாள் எத்தனை பேர்த்தை ஈன்றெடுத்தாலும், எத்தனை பேற்றை பெற்றெடுத்தாலும் கண்ணி என்று மறைகள் போற்றும் கண்ணகி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பெயர் உண்டு. அப்ப முருகப்பெருமானும் என்றும் 14 வயது யுவாவா காட்சி கொடுக்கிறார். அழகோனே, இத்தனை பேர்கள் போற்றக்கூடிய அழகனே, திருமடந்தையர்நாளிருவோர் நிறை. நான் சொன்னேனே சிவபுரத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லாம சொல்றார். உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராபதிகாவல சூரபயங்கரனே. ரொம்ப அருமைங்கம்மா, எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூரபயங்கரனே. அப்படி எத்தனை பேரும் வழிபடக்கூடிய முருகப்பெருமான் இந்த இடத்துல கடைசி ஸ்டான்ஸா வந்துருச்சு. ஏன் சிவபுரத்துக்கு பல ஸ்ருதியா சொல்லாம சொல்றான்னு சொல்றேனே, நம்ம இந்த பாயிண்ட சொல்லாம எல்லாருமே போவோம். அஷ்டலக்ஷ்மிகளும் சிவபுரத்துல வாசம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த திருப்புகளின் காரணமாகவோ என்னன்னு தெரியல, அஷ்டலட்சுமிகளை இந்த கோவில் இப்ப பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க.
திருமடந்தையர் நாள் இருவோர் 4 × 2 8 நாள் இருவோர் நிறை அகம் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்யக்கூடிய அகம். அகம்னா வீடு. அகம் இடம் பொன்னின் ஆலயம். அந்த காலத்துல அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்துல பொன்னினால் ஆன கோவிலா இந்த கோவில். பொன்னின் ஆலயம் நீடிய சிவபுரந்தனில் வாழ் குருநாயக்கா. ஏன் சிவகுருநாதன் அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேருனா இங்கேயே குருன்னு பாடிடுறார். அருணகிரிநாதர் குருனே பாடிடுறார். வாழ் குருநாயக்கா பெருமாளே திருமடந்தையர் நாளிருவோர் நிலை அகமொடம் பொனினாலய நீடிய சிவபுரந்தனில் வாழ் குருநாயக்கா பெருமாளே முருகா பெருமாளே. பெருமாளுக்கு முருகா சொல்லலாம். பெருமாளுன்னு ஏகாரத்துல முடிச்சு மறுபடியும் 2வது ஸ்டான்ஸா பாடி அந்த முருகோலை அப்படின்னு முடிக்கலாம். அடின்னு இன்னொரு முறை பாடலை பாடினேன். இப்ப இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாங்கம்மா. ஒரு 2 நிமிஷம் இதுக்கு ஒதுக்கிக்கலாம். ஐயா, இந்த 5வது வரி சொன்னீங்கல்ல, கனகன் அங்கையினால் அறைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு கனகன் அங்கையினால் அறை தூணிடைன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு என்ன ஒரு முறை விளக்கம் சொல்லுங்க. சரிங்கம்மா. கணக்கன்னா இந்த இடத்துல ஹிரண்யகசிபு சொல்றார். கணக்கன் அங்கைனா கையினால் அறைகின்றான். எதை அறைகின்றான்? தூணை அறைகின்றான். தூண். கணக்கன் அங்கையினால் அறை தூண். இது வரைக்கும் ஒரு இது. இடை மனித சிங்கமதாய், தூணிடை மனித சிங்கமதாய் வரைப்பார் திசை. அதாவது அந்த அவன் வந்து தூணை அடிச்சுட்டான். அடிச்சதுக்கு அப்புறமா தூணின் தூணிடையிலிருந்து நரசிங்கமதாய், அதாவது மனித சிங்கமதாய் வருகின்ற வரும்போது வரைனா மலை பார்னா உலகம், திசைகள், கடல், இந்த 4ம் கலங்கிட இந்த பூலோகமே கதரும்படியாக வந்த திருமால் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். பார்னா உலகம், கடல், இதெல்லாம் வரைனா மலை, அறைனா மலை. அவ்வளவுதாங்கம்மா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? நன்றி. அவ்வளவுதான். அப்படின்னு இந்த பாடல ஒரு முறை பாடிடுறேன். அப்புறம் ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம். கடைசியா சாந்திமா திருப்பொன்னூஞ்சல்ல கடைசியா ஒரு பாடல் பாடிருங்கம்மா. இப்ப எடுத்து வச்சுக்குங்க. ஏன்னா இந்த பாடல் பாடினா அந்த ராகம் உங்களுக்கு இதா இருக்கும். அந்த மோஸ்ட்லி அந்த பாடலை பாடிட்டு கூட இது தொட்டீங்கன்னா அந்த ராகம் கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க அழகா பாடுறதுக்கு ஒரு டிப்ஸ் இது. ஓகேங்கய்யா. ஓகேங்கம்மா. மனமெனும் பொருள் வானரை கால் கனல் புனலுடன் புவி கூடியதோருடல் வடிவு கொண்டதிலே 13 வகையாலே வருதுகந்துயராசையிலே குழல் மதியை வென்று பராபர ஞானனன் பணி பெரும்படி நாயடியேனை அருள் சேராய் முருகா. ஜனனி சங்கரி ஆரணி காரணி விமலியன் குணபூரணி காரணி சிவை பரம்பரையாகிய பார்வதி அருள்பாலா முருகா. சிறை புகும் சுரர் மாதவர் மேல் பெற அசுரர் தங்கிளையானது வேரல சிவனுகந்தருள் கூட்டருவேர் விடு முருகோனே. கனகங்கையினாலரை தூணிடை
மனித சிங்கமதாய் வரை பாதிசை கடல் கடங்கிடவே பொரு தேயுகிர் முனையாரே கதறவென்றுடல் கீழவனாருயிர் உதிரமும் சிதறாத முதாயுனு கமல உண்டியனாகிய மாட்டிரு வருவோனே முருகா தினகரன் சீலை வேலருள் மாதவ சுரகளிந்திரனாருரகாதிபர் திசை முகன் செல்லும் மாமரையோர் புகழ் அழகோனே முருகா திருமடந்தையனாலிதேவோ நினை அகமுடம்பொனினாலய நீடிய சிவபுரந்தனில் வாழ் குருநாயகா பெருமாளே முருகா வருகவந்துயராசையிலேயுழல் மதியை வென்று பராபர ஞானனல் வழி பெரும் படி நாயடியேனின் அருள் சேராய் முருகா சிவபுரந்தனில் வாழ் குருநாயகா பெருமாளே ரூபாய் ரூபாயுளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உகிராய் கரியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹரா பெருமையிலும் சேவலும் துணை. திருச்சிற்றம்பலம். அடியர்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாமா? டிகோல தாமா. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவாய நம. சிவாய சிவாய.